காதோடுதான் நான் பேசுவேன். இது கொஞ்சம் மனநல சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. இது வேலையில் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது, கவனச்சிதறல் இருக்கு. ஒரு வேலை செய்யும் போது திடீர்னு வேற வேலைக்கு வீட்டில் இருக்கிற போது அப்படிதான் இருக்கு. வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி வேலையில் நாட்டம்லாம். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க? டிப்ளமா சிவில் முடிச்சிருக்கேன் மேம். ஆனா அரியர் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனா இப்ப நார்மல் ஜாப் ஏதாவது கிடைச்ச வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நிரந்தர வேலையில் இருக்கீங்களா இல்லை சும்மா டைம் பேயிங் தான் வேலைக்கு போகிறீங்களா? இல்லை, நிரந்தர வேலைக்கு அதான் இது மனசு ஒரு நிலையில் இருக்க மாட்டேங்குது. நிறைய வேலையில போயிட்டு தடுமாற்றத்தோட அந்த வேலையாட்களோட ஒத்து போக முடியல. நிறைய இடத்துல போய் செட் ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் செட் ஆக நிறைய இப்போ வேலை பார்க்குற இடத்துல எத்தனை மாசமா வேலை பார்க்குறீங்க? ஒரு 2 வருஷமா இந்த நிலைமை இருக்கு மேம். இப்போ வேலை பார்க்குற இடத்துல 2 வருஷமா வேலை பார்க்குறீங்களா? வேலை பார்க்கல மேம், டெம்பரரியா வீட்டில் தான் இருக்கேன். இப்போதைக்கு நிறைய வேலை கிடைக்குது, ஆனால் போயிட்டு வரேன். திரும்பி இங்கே ரிட்டர்ன் வீட்டுக்கே வரேன். ஒரு டெம்பரரியா இருக்கு, எங்கேயும் செட் ஆக மாட்டேங்குது. அப்போ வேலையில் போனாக்கா அந்த வேலை தெரிய மாட்டேங்குதா உங்களுக்கு? இப்போ ஒரு வேலை உங்களுக்கு செய்ய கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வேலை கொடுக்குறாங்க உங்களுக்கு? கான்ட்ராக்டர் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறாங்க. சரி, அப்போ அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் சிவிலில் தானே? கண்டக்டர் பஸ் கண்டக்டரு. இப்போ அந்த வேலை கொடுக்கும் பொழுது அந்த உங்களுக்கு என்னடா அது, இந்த வேலை நம்ம செய்யணுமா, நம்ம நல்லா படித்து வேறு வேலைக்குள்ளே போகணும்னு நினச்சோம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா? அந்த தாட்டும் வருது மேம். அப்போ அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக எடை போடுறீங்க, ஆனால் உங்களால் அரியர்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு நிஜத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க கூட முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. சரியா? அதுதான் நிஜம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. ஸோ உங்கள் வயசு பசங்க கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க கண்ட்ராக்டர்னா? ஒரு 6,000 7,000. அது உங்களால் ரொம்ப வலிக்குது, அது உங்களால் ஏற்றுக்க முடியல. சரி, என்னடா அது, நம்ம எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும். ஆமாம், அதுதானே தாழ்வு மனப்பான்மை. 6,000 ரூபாய் வாங்கினாக்கா தாழ்வு மனப்பான்மையாக தானே இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டு பசங்க அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிப்பானுங்களா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னடா அது, நம்ம ஒரு டிப்ளமாவாவது படிக்கணும்னு நினச்சோம், அதையும் படிக்க முடியல. சரி, அப்புறம் அடுத்தது என்னென்னா வேலைக்கு போகலான்னு பார்த்தா இப்படி 6,000 ரூபாய் தான் சம்பளம் தராங்க. சரி, இந்த வேலைக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா? அதுக்கு வேறு நிறைய காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ரொம்ப 6,000 ரூபாய் சம்பளம்ன்ற போது ரொம்ப மன அழுத்தம் இருக்கும். அதுதான் உண்மையான காரணம். ஸோ அந்த வேலை மேலே, இந்த வேலை ரொம்ப முக்கியம், இந்த 6,000 ரூபாய் நமக்கு முக்கியம் அப்படின்னு மனசில் ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக வேலையை எடுத்துக்க மாட்டோம். இந்த 6,000 ரூபாய் என்ன பெரிய விஷயமா, நான் இதுக்கு மேலே சம்பாதிக்கணும், இதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவன், ஆனால் என்னவோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்ததுனா தான் அப்போ அங்கே இருக்கிற தெனாவட்ட வேலை செய்கிறது, வேலையை பொறுப்பு இல்லாமல் செய்கிறது, எதிர்த்து பேசுறது, அப்புறம் ஒரு 4 நாளைக்கு லீவ் போடுறது, அப்படி பண்ணோன்னா அந்த வேலையும் போயிடும். கடைசியில் அந்த 6,000 ரூபாய் வேலை கூட கிடைக்காம வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் மேம், அதான் மித்தவங்க வேலை செய்யற ஆளோட ஒத்து போக முடியல. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்தாங்க, டென்ஷன் கொஞ்சம் திறதான பார்ட்டியோட கொஞ்சம் வேலை பார்த்தோம் கண்டக்டரா இருக்கிற டிரைவர். அதான் ஒத்து போக முடியலன்றது காரணம் இதுதான்ப்பா. உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக எடை போட்டுக்கிறீங்க. ஆமாம், உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக எடை போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நிலவரம் என்னன்னா, உங்களுக்கு இந்த 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு கான்ட்ராக்டர் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஜாப் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எம்பிஏ படிச்சுட்டு பிஹெச்டி எம்ஃபில் படிச்சுட்டு, நான் சமீபத்தில் ஏதோ ஒரு ரீட்டைல் ஷாப் போனேன். அங்கே பில் பண்ணுறவங்க மேடம் நீங்கள் பார்த்தா ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சிரிச்சேன், இல்லை எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, நான் இப்போ எம்ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் மேடம், எனக்கு டீச்சிங் லைனில் போகணும், இங்கே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிற்கிறேன், எனக்கு 6,000 ரூபாய் தான் சேலரி, எனக்கு கொஞ்சம் ஏதாவது கைடன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்படி திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தார், டையெல்லாம் கட்டிட்டு ஷூலாம் போட்டுட்டு, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ். ஸோ ரொம்ப மனசு வலிச்சுது. அவர் அதனால் இன்றைக்கி மார்க்கெட் அப்படி இருக்குது. சில பேருக்கு அந்த மாதிரி பிரேக் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய படிச்சுட்டு கூட சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் டிப்ளமா சேர்ந்தீங்க, அது முடிக்கவே இல்லை. அப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th தான் இல்லையா? ஸோ 10th தான் படிச்சிருக்கேங்க. அது ஒரு படிப்புன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இலவசமாக படிக்க வச்சிடறாங்க. எங்கேயுமே டீடைன் கூட பண்ணுறதில்ல, ஃபெயிலெலாம் கூட போடுறதில்ல. ஆனால் இன்றைக்கி ஊர் நாட்டில் எல்லா இடத்துலையுமே எல்லா பிள்ளைங்களுமே ஒரு 8-10 படிச்சிடுறாங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலைன்னு அந்த இதே ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். ஸோ இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஏதோ உங்களை ஆளுக்கு பார்த்து கொடுக்கறது தான்.
அடுத்தது இன்னொன்று என்னென்னா, கண்டக்டர்ன்ற ஜாபுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படி ஒன்றும் பெருசாக படிப்பறிவு, சர்டிஃபிகேட்டு, டிகிரிலாம் தேவை கிடையாது. அதுவும் ஒரு பக்கம் உண்மை. ஸோ அதில் வந்து ஒரு பொறுமை வேணும், ஒரு கரெக்டாக நோட்டு எண்ணி வாங்கணும் தெரியணும், கொடுக்க தெரியணும், ஒரு பொறுமையாக வேலை பார்க்க தெரியணும், ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான். கவனமாக இருக்கணும், ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தால் போகிறோம், அதில் சர்வைவ் ஆயிடலாம். ஓகே. இன்னொன்று மேம், இந்த கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாக, இது நடந்துருமோ அது நடந்துமோ, கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்குது. வெளி உலகத்தையும் வர முடியாத ஒரு தாழ்வு மனம். இல்லை, அதுதான்ப்பா. இப்போ உன்னால் நிஜத்தையே, உனக்கு இப்போ மன பாதிப்பு இருக்குது, நீ ஒரு தனியாக ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு பிரச்சனை அவ்வளோ சின்ன பிரச்சனை கிடையாது. உனக்கு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. இதை வந்து கவனிக்காமல் விட்டாக்கா பின்னாடி வந்து இது வந்து ஒரு மேனிக் ப்ராப்ளம் ஆகிடும், மூட் ப்ராப்ளம்ஸில் கொண்டு போய் விட்டுடும். உனக்கு வயசு என்ன இப்போது? 23 மேம். 23. இப்போ நீ கவனித்து நீ வந்து தெரப்பி எடுத்துட்டு நீ வந்து ரியாலிட்டியை ஏற்றுக்கிறது, அடுத்தது வந்து ரியலிஸ்டிக் கோல்ஸ், அதாவது நிஜமாகவே முடிக்கக்கூடிய அளவுக்கு இலக்குகள், அப்புறம் வந்து ஸ்கில் ஓரியன்டாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு பிழைக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி ரீதியில் உனக்கு வரக்கூடியதை பார்த்துட்டு நீ எதையாவது பிடிச்சி நீ ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு நீ இப்போ ரூட் மாற்றணும். அப்போ தான் நீ வந்து ஒரு 10,000-15,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி போனேன்னா அது ஒரு பெரிய சக்ஸஸ் உனக்கு. அவ்வளோதான் இலக்கு வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நீ. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நீ வந்து மூவ் பண்ணலைன்னா நாளைக்கு பெரும் பெரும் கனவுகள், பெரும் இது அப்படி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே இந்த பக்கம். ஸோ இப்படி பெண்டுலம் மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து என்னென்னையோ இலக்குகள்லாம் வச்சுட்டு பணக்கார மாதிரி போகிறது வருது அப்படி கனவுகள், இன்னொரு பக்கம் நிஜத்தில் வந்து இது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு போய் டிப்ரெஷன் ஆகி உட்காருது. அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதான் அப்படிதான் இருக்கு மேம், அப்படிதான் இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் இப்போ அந்த 6,000 கூட கிடைக்காம இப்போ உட்காந்து வெட்டியாக உட்காந்துருக்கோம் வீட்டில். அதுக்கு தான் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு சின்ன இலக்குகள் வைக்கணும். சரியா? இப்போ நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன், எனக்கு 6,000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஜாப் அப்படி எழுதணும். அப்படி எழுதிட்டு இந்த ஜாபில் வந்து நான் 1 வருஷம் இருக்கணும். அது எனக்கு பொருந்தினதோ பொருந்தலையோ, அது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிக்கலையோ, நான் வந்து எனக்கு 23 வயசு தான், இன்னும் நான் எவ்வளோ சாதிக்கலாம், எத்தனையோ வயசு இருக்குது, அப்படி டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. நல்ல திறமை இருக்கிறவங்க 60 வயசில் கூட சாதிக்கிறாங்க. ஓகே, இந்த ஹாரி பாட்டர் எழுதினவங்க எத்தனையோ வயசில் கழிச்சு எத்தனையோ தோல்விக்கு அப்புறம் திடீர்னு வந்தவங்க தான். அது மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு நிஜமாகவே ஒரு திறமை இருக்குன்னா அது ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வெளியில் வரும். அது தானாக வரும்போது வரட்டும். அதனால் நான் பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோலாம் என் வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கை வந்து நான் என்னுடைய இது மாதிரி வச்சுக்கணும். இந்த ரிலே ரேஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, தாண்டி போகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் தாண்டி போவது மட்டுமே என் வாழ்க்கை. இப்போதைக்கு என்னோடய தடை என்னன்னா, நான் 10வது தான் படிச்சிருக்கேன், என்னால் ஒரு ஜாபில் நிரந்தரமாக இருக்க முடியல. இதை நான் வந்து 1 இயர்க்குள்ளே நான் வந்து கான்கர் பண்ணுவேன். ஒரு ஜாபில் 1 இயர் இருந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன இலக்கு எடுத்துக்கங்க, அதை ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் வரும். அடுத்தது எனக்கு இந்த 8,000 வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது கற்றுக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு சின்ன இலக்குகளாக வச்சு முன்னேறி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது.